புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன ப்ரோ திடீர்னு இந்த குட்டி ஃபோனோட ஐஃபோன் எஸ்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி பற்றி தான் இனிமேல் மார்க்கெட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எஸ்சி 4 வரப்போகுது, எஸ்சி 2025 அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அது வந்து வேறு எதுவும் இல்லை, ஐஃபோன் 14 தான். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் எந்த மாதிரினா, ரியரில் 2 கேமராக்கு பதில் ஒரு கேமரா, உள்ளே வந்து எஸ்ஓசி ஆஸ்பெக்டில் A15க்கு பதில் A18 இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஏஐ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டைப் சி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸோட அஃபோர்டபுளாக, கரெக்டு தான், அஃபோர்டபுள் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே 20,000 ரூபா சொல்லுவோம். பட் கண்டிப்பாக ஐஃபோன் வந்து அஃபோர்டபுளாக இருக்க போகிறது இல்லை இந்த ஆஸ்பெக்டில். பட் ஐஃபோன்ஸ் வரிசையில் இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கலாம். ஏன்னா இப்போ என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான ஃபோன்ஸை நம்ம எதிர்பார்க்கும் போது என்ன ட்விஸ்ட் வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸிங்கில் ஆப்பிள் எப்பயுமே ட்விஸ்ட் வைப்பான். முக்கியமாக வந்து என்னன்னா, இப்போ எஸ்சிலாம் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எப்படி ப்ரோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ எஸ்சி 2022 தான் லாஸ்ட்டாக வந்த ஃபோன். ஸோ அதை வச்சு பார்ப்போம். அது வந்து 64GB மாடல் உங்களுக்கு என்னாச்சுன்னா 45Kக்கு கீழே வந்துச்சுங்க. ஸோ 43,500 44,500 மாதிரியான ப்ரைஸ்க்கு வந்துச்சு இந்தியாவில். பட் இந்த எஸ்சி வந்து அப்படியே 10R ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஏன்னா 10R மாதிரியான ஃபோனானா எவ்வளோக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா above 60Kல தான் நம்ம பார்த்துருப்போம் லான்ச் ஆகும்போது. ஸோ ஏன் டவுட் என்னன்னா, இன்கேஸ் இவ்வளோ ஹார்ட்வேரோட அவங்க வந்து 45 அதாவது under 50K கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இப்போ ரெகுலராக ஐஃபோன் 16 எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 80Kக்கு இருக்கும்போது இந்த ஃபோனுக்கும் ஐஃபோன் 16க்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், அதே 6.1 inch OLED இருக்க போகுது, அதே 60 Hz இருக்க போகுது, டைப் சி இருக்க போகுது, A18 இருக்க போகுது, 8GB RAM இருக்க போகுது, அதே NPU எல்லாமே இருக்குது. அப்போ என்ன தான் இல்லை அப்படின்னா, டைனமிக் ஐலாண்ட் இல்லை, அப்புறம் ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா இல்லை, இப்படி தான் இல்லைன்ன மாதிரி இது வரைக்கும் லீக்கில் இருக்குது. அப்போது அதுக்கு வந்து ஆப்பிள் 50,000 ரூபா ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது. வேறு எதுவும் இல்லை. பட் எப்பயும் எஸ்சியை ப்ரைஸ் பண்ண மாதிரி இதையும் 128GB 50,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கிரேஸியாக இருக்கும். நிறைய பேர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்பயும் எனக்கு புரியுது, நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், 30K அப்படிங்கிறதே அதிகபட்சமான ஒரு பட்ஜெட் தான். அதுக்கு மேலெலாம் வந்து நம்ம ஃபோன் வாங்கினோம்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் 50,000 ரூபாய்க்கு இன்கேஸ் எஸ்சி 2025 ஆர் எஸ்சி 4 வந்ததுன்னா எவ்வளோ பேர் வாங்க வாய்ப்பு இருக்குது? நீங்கள் வாங்குவீங்களா? அப்படி வாங்குறதா இருந்தால் என்ன காரணத்துக்காக வாங்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த எஸ்சி ஸ்பெஷல் எடிஷன், ஸ்மால் எடிஷன், ஸ்பெஷல் எவல்யூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பில் பார்ப்போமா? சரி, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த எஸ்சி வந்து இதுதான் இருக்கலையே குட்டி ஃபோனா அப்படின்னு கேட்டால், இதுதான் லாஸ்ட் எஸ்சி. என்ன ஆஸ்பெக்ட்லன்னா கரெக்டுங்க, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எஸ்சின்னு சொல்லணும். ஏன்னா இதில் தான் 3.5mm ஜாக் இருந்தது. எஸ், அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் கிடையாது. அப்போ இந்த வருஷம் வரப்போகிற, அதாவது இனிமே வரப்போகிற, சாரிங்க கரெக்ட், இனிமே வரப்போகிற எஸ்சியில் தான் ஃபஸ்ட் டைம் டைப் சி இருக்க போகுது. ஆமாம், சரி, ஓகே. இப்போது இந்த ஐஃபோன்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு வேர்ஷனுமே ஒவ்வொரு மாதிரியான ஒரு லுக்கை கொடுக்குங்க. ஐஃபோன் 2G எனக்கு வந்து ஐகானிக் லுக் வந்து ஐஃபோன் 2Gயில் தான் நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில்வர் பிளாக், அது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் டியூல் டோன்ங்க வரும்போது அதுக்கு பின்னாடி நிறைய ட்ராபேக்ஸும் இருந்தது. ஆனால் வந்த புதுசில் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3GS எப்படின்னா, நம்ம இப்போ கையில் ஒரு சோப் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும்? இப்போ இருக்கிற பெல்முடா ஃபோன் மாதிரி இருக்குங்க அந்த காலத்தில். ஸோ அந்த 3GS எப்படின்னா, டாப்பில் ஃப்ளாட்டாக இருந்தாலும் பேக் வந்து செம்ம கர்வ்டாக இருக்கும். ஸோ கையில் பிடிக்கும்போது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த அலர்ட் ஸ்லைடர் ஃபஸ்ட்டு ஐஃபோன்லேருந்து இருக்குது, ஐஃபோன் 15+ வரைக்கும் எப்படி சொல்லிக்கலாம், கரெக்ட். ஐஃபோன் 4 இங்கே வந்து என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்பிளே ரெசல்யூஷனை வந்து ஆப்பிள் புஷ் பண்ணுறாங்க. அந்த லிமிட்ஸை புஷ் பண்ணும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட்டினா டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரெட்டினா டிஸ்பிளேங்கிறது காலகாலமாக அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தது. ஆப்பிளோட ரெட்டினா டிஸ்பிளே 326 ppi அப்படிங்கிறது வந்து ஐகானிக்காக சாதாரண விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 300+ ppiயில் டிஸ்பிளே வச்சுருந்தாலும் ஆப்பிள் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அன்னைக்கு விதைச்சிருக்காங்க. ஐஃபோன் 4 and 4S வந்து சூப்பரான ஒரு ஃபோனுங்க. எனக்கு வந்து 4S ரொம்ப பிடிக்கும். அதில் தான் ஃபஸ்ட்டு சிரி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அண்ட் வேறு லெவல் டிசைனு. அதுக்கப்புறம் 5 வந்தது. 5 எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னும் போது, 4ம் 4Sம் உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால ஹெவியாக இருந்தது. 5 வந்ததும் அலுமினியம்ங்க. ஸோ இந்த அலுமினியம் வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் கொஞ்சம் டாலாகவும் இருந்தது. இதுதான் இதே மாதிரி தான் இருந்தது. இந்த 5 வரும்போது ஆப்பிள் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு iOS 6 இருந்தது. அதுதான் லாஸ்ட் ஐஃபோன் டு ஃபீச்சர் 32 பிட். ஸோ மைண்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சில விஷயங்கள் மிஸ்டேக் இருக்கலாம். அப்படி மிஸ்டேக் இருந்ததுன்னா தயவு செய்து யாராவது அதை பாயிண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஐஃபோன் 5S வருதுங்க. 5S வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஐஃபோன் 5S கூட iOS 7 டெலிவர் ஆகுது. அண்ட் இது வந்து 64 பிட் ஆர்கிடெக்சரில் ரன் ஆக போகுது. அண்ட் இங்கேருந்து தான் நிறைய விஷயங்கள் மாறுது. எப்படிலான்னு பார்த்தா, கம்ப்யூட்டிங் பவர் வந்து அதிகமாகுது. அதே சமயம் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்ட்ரடியூஸ் ஆகுது ஐஃபோன் 5Sல.
ஸோ ஐஃபோன் 5s ஒரு ஐகானிக் டிவைஸ் அண்ட் மோஸ்ட் சோல்டு ஐஃபோன்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அதுவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டிஸ்பிளே சைஸுக்கு அடாப்ட் ஆகிறாங்க. ஏன்னா ஆப்பிள் என்ன கிளைம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக ஹியூமன்ஸ் யாருனாலும் அவங்க தம்பு வச்சு இந்த ஃபோனை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஆவரேஜாக 90% அதுக்கும் மேலே நம்மளே அந்தளவுக்கு தெரியுமா சொல்லாங்க, யாருனாலும் அவங்க தம்பு வச்சு ஃபுல் யூஐயுமே நேவிகேட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஈஸிலி ரீச்சபிள் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா N9க்கு நோக்கியா சொன்னாங்க. 3.9 இன்ச்சுக்கு ஏன் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் மொத்த டிஸ்பிளேயுமே நம்மளால் தொட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரீசன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் 5ல் சொன்னாங்க. ஸோ ஐஃபோன் 5ல் சொன்னது வந்து கண்டினியூ ஆச்சா அப்படின்னும் போது தான் ட்விஸ்ட்டு. 5க்கு அப்புறம் 5Sலேயும் அதே 4 இன்ச் டிஸ்பிளேயோட வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து ஜம்ப் அடிச்சாங்க. இது வந்து 4.7 இன்ச்சுக்கு போயிடுச்சு. இந்த ஃபோன் வந்து இப்படி மாறுதா, இப்படி மாறினதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பெரிய டிஸ்பிளே வேணும்னு. ஏன்னா அப்பயே வந்து டிஸ்பிளே கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்க்ரீன் தானங்க ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. ஐஃபோன் இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கோங்களேன் 16 Pro Max 6.9 இன்ச்சுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி மாறுதா, இப்படி மாறும்போது இருந்தாலும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா டக்குன்னு இதுக்கு வந்து அடாப்ட் ஆக பழகாது. ஸோ ஐஃபோன் 6s ஐஃபோன் 7லாம் வருது. இத்தனைக்கும் 6Sல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் டச் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோர்ஸ் டச்சு அதே சமயம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, அந்த பட்டன் இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் ஆகிருக்கு அந்த கிளிக்கபிள் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில். பழைய ஃபோன்ஸில் சீரியஸாக பட்டன் செம கிளிக்கி. அங்கே தான் இப்போ ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. 5 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸும் வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன் 7லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா 8லேருந்து 7 MP செல்ஃபி ஷூட்டர். அந்த 7 MP செல்ஃபி ஷூட்டர் தான் உங்களுக்கு SE 2022 வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோன் வந்து வரும்போது எல்லாருக்கும் திரும்ப ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா வந்த புதுசில் சீரியஸாக இது வந்து பாய்லர் கிடையாதுங்க. ஆனால் ஒரு iOS 12 இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமே இது வந்து கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. வந்த புதுசுலேயே இது வந்து சூடாச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பேட்டரி லைஃப் அதனாலேயே இவ்வளோ சூடாச்சுன்னா என்ன ஆகும், பேட்டரி லைஃபும் அடி வாங்கும். ஸோ அதனாலே அடி வாங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பட் ஃபோன் லான்ச் ஆன புதுசில் அப்படி இருந்ததுன்னு கேட்டால் கிடையாது. இதுக்கும் என்ன லக்குன்னா இதுக்கு வந்து 5லேருந்து 6 அப்டேட் வந்த கணக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அப்டேட்ஸ் அதிகமாக வந்துச்சு. அண்ட் இது வந்து 5S யூஸ், யாரெல்லாம் 5S யூஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அப்கிரேட் ஆன ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் SE to ஃபீச்சர்ஸ் 3.5mm ஜாக். அண்ட் ஓவராலாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேமரா செட்டப்பும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரியரில். ஸோ 12 மெகாபிக்சல் ஷூட்டர். ஸோ அதுவும் நம்மளால் நல்லா யூஸ் பண்ண முடிஞ்சது. 2016 அதை ரிலீஸ் பண்ணாங்க. 2017 இதையே திரும்ப ரீலான்ச் பண்ணாங்க. அப்போ ரீலான்ச் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்டு வந்தாங்க 128GB. அண்ட் இது வந்து அந்த 128GB தான். இது இந்த ரோஸ் கோல்டு வந்து வேறு எதுலேயும் இல்லை, 6Sல இருக்கும். ஸோ அதே அந்த கலர் தான் உங்களுக்கு 2017 128GB அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வந்தது. ஏன்னா அப்போல்லாம் ஐஃபோன் வந்து பேஸ் வேரியன்ட் 16GBலாம் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் 8 வந்துச்சா, 8 வரும்போது அது கூடவே ஐஃபோன் 10 வந்துச்சு. அப்பயும் உங்களுக்கு செல்ஃபி ஷூட்டர் வந்து 7 மெகாபிக்சல் தான். அதுக்கப்புறம் வந்து 10R வந்துச்சு. ஸோ இது எப்படி போகுதுன்னு பாருங்களேன். 10R வருது, 10R வந்ததுக்கப்புறம் ஐஃபோன் 11 வருது. ஐஃபோன் 11 வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து SE 2020 வருது. ஐஃபோன் 11ல் இருந்து அந்த A13 பயானிக் தான் உங்களுக்கு வந்து SE 2020ல் இருந்தது. ஆனால் இப்பயும் SE 2020ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா ஐஃபோன் 11ல் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 4K எடுக்கிறதுக்காக கேமரா அப்கிரேட் நடந்திருக்கும். பட் அந்த அப்கிரேட் வந்து SE 2020க்கு வரல. சரி, அப்பயும் நிறைய பேருக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே 45K கீழே வந்து ஒரு ஃபோன் விடுறாங்க, 64GB ப்ராடக்ட் ரெட் அது இதுன்னு சொன்னாலும் இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா அதனால தான் பெருசாக கொடுக்கல. அப்புறம் இதில் கொடுத்துட்டா அப்புறம் எப்படி ஐஃபோன் 11 வந்து எக்ஸ்க்ளூசிவாக காட்ட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து 500 nits தான். இதெல்லாமே LCD பேனல் தான். லாஸ்ட் LCD பேனல் ஃபோன் வந்து நம்ம SE 2022 தான். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓலடாக தான் இருக்க போகுது. இப்போ வரப்போகிற SEயும் வந்து ஓலடாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த SE 2022 தான் லாஸ்ட் SEன்ன மாதிரி இருந்தது. இந்த SE 4 வரதுக்கு முன்னாடி லாஸ்ட் SE. அண்டு அந்த SEயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதே SE 2020 தான். உள்ள A15 பயானிக் இருக்குது. மற்ற எந்த சேஞ்சஸுமே பெருசாக கிடையாது. ஃபோன் வந்து பவர்ஃபுல் தான், 5G கேப்பபிள் தான், பட் பேட்டரி லைஃப் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் டவுன் சைட்ஸாக இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு SE தான் இப்போ வருது. அதான் SE 4 2025. ஸோ ஓவராலாக வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த SE மேலே இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்தேன். ரொம்ப அப்படியே வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. பார்க்க போனால் இன்னும் நம்ம அழுத்தமாக பேசணும்னு வைங்களேன், இன்னும் ரொம்ப ஆழமாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். உங்களுக்கு LiDAR இன்ட்ரடியூஸ் ஆனதாக இருக்கட்டும், வயர்லெஸ் சார்ஜிங் இன்ட்ரடியூஸ் ஆனதாக இருக்கட்டும், PD ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாறினதாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஐஃபோன் எவல்யூஷன்லேயே நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த SE அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு SE இது தான். ஸோ செகண்ட் SEயில் 3.5mm இல்லை, பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு வந்துருச்சு. அண்ட் பட்டன் கிடையாது, ஃபோர்ஸ் டச் தான் அந்த ஹோம் பட்டனு.
அப்புறம் அதுவே எவால்வ் பண்ணது தான் SE3. SE3ல 5G கேப்பபிலிட்டிஸ் வந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் ஃப்ரண்ட் கேமரா டம்மி பீஸாகவே இருந்தது, அதுதான் பெரிய ட்ராபேக்காக இருந்தது. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக இருந்தது. எனக்கு ஆனால் அந்த ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே போகும்போது ஐஃபோன் SE 2020 எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபோனாக ஃபீல் ஆச்சு. SE 2022 எனக்கு நல்ல ஃபோனாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் பெருசாக அதை யூஸ் பண்ணதில்லைங்க, சும்மா அன்பாக்ஸ் பண்ணி லைட்டாக யூஸ் பண்ணதோட சரி. மற்றபடி அப்படியே டெய்லி டிரைவரெல்லாம் ரொம்ப நாள்லாம் யூஸ் பண்ணல. மேபி இப்போ யாராவது வந்து SE 2022 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஆனால் LCD பேனல் சூப்பரான ஒரு LCD பேனலாக இருந்திருக்கும். அண்ட் ஓவராலாக வந்து நல்ல டிவைஸ் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம், அடுத்த SE வரட்டும். அடுத்த SE வந்து ஐஃபோன் 14 அப்படிங்கிறதுல நல்ல தெளிவாக லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் Type-C ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபேஸ் ஐடியோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு SE. எவ்வளோ பேர் ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க? ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவபரணி பார்க்கலாம். பாய்.